கற்போம் கற்பிப்போம். வணக்கம். இந்த வீடியோவில் ஃபேஸ்புக்கில் இருக்க 2 யூஸ்ஃபுல்லான ஆப்ஷன்ஸை பற்றி பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன், ஃபேஸ்புக்கில் நீங்கள் நிறைய வீடியோஸ் பார்ப்பீங்க. அதில் உங்களுக்கு பிடிச்ச ஃபேவரட்டான வீடியோஸை ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணி எப்படி சேவ் பண்ணி வைக்கிறது பார்க்க போகிறோம். அதாவது ஒரு கலெக்ஷனை எப்படி சேவ் பண்ணுறது இதை பற்றி பார்க்க போகிறோம். ஏன்னா ஃப்யூச்சரில் நீங்கள் அந்த வீடியோஸை ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதுக்காக. செகண்ட் ஆப்ஷன், நீங்கள் ஃபேஸ்புக்கில் நிறைய வீடியோஸ் பார்ப்பீங்க. அதில் ரீசெண்டாக அப்லோட் பண்ண வீடியோஸ் எப்படி பார்க்குறது, இந்த 2 ஆப்ஷனை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் பார்க்குற ஃபோட்டோ வீடியோ எது வரத்தில் நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம். அதுக்கு இந்த போஸ்ட்டுக்கு ரைட் சைடில் ஒரு 3 டாட் லைன் இருக்குது. அந்த லைனை ப்ரெஸ் பண்ணுங்கள். இங்கே சேவ் வீடியோன்னு ஆப்ஷன் இருக்கும், அதை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் முதல் தடவை மட்டும் ஒரு கலெக்ஷன் க்ரியேட் பண்ணி அந்த கலெக்ஷனுக்குள்ளே சேவ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கு இங்கே இருக்க நியூ கலெக்ஷன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இங்கே உங்களுக்கு தேவையான நேமை நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க. இப்போ க்ரியேட் கொடுத்துக்கோங்க. இப்போ நீங்கள் சேவ் பண்ண அந்த வீடியோ நீங்கள் டைப் பண்ண அந்த நேமில் ஒரு கலெக்ஷன் க்ரியேட் ஆகி அதுக்குள்ளே சேவ் ஆகிட்ருக்கோம். ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் அடுத்த வீடியோவில் ஃபோட்டோ சேவ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் க்ரியேட் பண்ண அந்த கலெக்ஷன் கீழே ஷோ பண்ணணும். நீங்கள் அதை ஜஸ்ட்டு சிம்பிள் டேப் பண்ணி அதை சேவ் பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு பிடிச்ச ஃபோட்டோ வீடியோ எது வந்தாலும் ஒரு கலெக்ஷனில் சேவ் பண்ணி வச்சிட்டோம். அந்த கலெக்ஷன் எங்கே பார்க்குறது அப்படின்னா இங்கே ஒரு 3 டாட் லைன் இருக்குது. அந்த லைனை ப்ரெஸ் பண்ணுங்கள். இங்கே சேவ்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இங்கே நீங்கள் க்ரியேட் பண்ண அந்த கலெக்ஷன் எல்லாமே ஷோ பண்ணணும். ஸோ அந்த கலெக்ஷனை ப்ரெஸ் பண்ணி நீங்கள் உங்களுக்கு தேவையானதை நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ ஃப்யூச்சரில் உங்களுக்கு தேவையான வீடியோஸ் நீங்கள் பார்க்குறதுக்கு இந்த மெத்தட் உங்களுக்கு நிச்சயமாக யூஸ் ஆகும். அடுத்த ஆப்ஷன், ஃபேஸ்புக்கில் ரீசெண்டாக அப்லோட் பண்ண வீடியோஸ்லாம் எப்படி பார்க்குறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் பார்க்குற ஃபோட்டோ வீடியோ எதுவாக இருந்தாலும் சரி, அந்த ஹெட்லைனுக்கு கீழே ஒரு டேட் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த டேட்டில் தான் இந்த போஸ்ட் உங்களுக்கு அப்லோட் பண்ணியிருக்காங்க. அந்த டைம் தான் இது. ஸோ இப்போ லேட்டஸ்ட் வீடியோ எப்படி பார்க்குறதுன்னு பார்க்கலாம். ஜஸ்ட் உங்கள் வீடியோஸ் டேப்பை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இங்கே ஃபாலோவின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல லேட்டஸ்ட் ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போது ரீசெண்டாக அப்லோட் பண்ண வீடியோஸில் நீங்கள் பார்த்துக்கலாம். இந்த லேட்டஸ்ட் டேப்பில் ஃபேஸ்புக்கில் ரீசெண்டாக அப்லோட் பண்ண வீடியோஸ் எல்லாமே ஷோ பண்ணும். ஸோ இந்த டாப்பிக்கு கீழே பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ எத்தனை நிமிஷத்துக்கு முன்னாடி அப்லோட் பண்ணாங்கன்றதை இந்த டைம் வச்சு நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ இந்த டைம் வச்சு இந்த வீடியோ எப்போ அப்லோட் பண்ணாங்க நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணிக்க முடியும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். ஆண்ட்ராய்ட் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தெரிஞ்சுக்கிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.